நம்ம ரைடிங் ஜாக்கெட் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது துவைக்கவே இல்ல. ஒரு மாரி அழுக்காயிடுச்சு. அதுவும் இல்ல அது வந்து ஆஷ் கலர் மாரிங்களா, பயங்கரமா அழுக்காயிடுச்சு. நான் மழை டைமில போகும்போது எதிர்ல ஆப்போசிட்ல வந்த வண்டிங்கலாம் சேரடிச்சு. ஸோ அதான் வாஷ் பண்ணலான்ட்டு எனக்கும் தெரியல. வாஷ் பண்ண எனக்கு தெரியாது. சீரியஸா எனக்கு தெரியாது. நான் ரைடிங் ஜாக்கெட்டே தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன். ஸோ அதுதான் யூடியூப்ல சர்ச் பண்ணி எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் பார்த்ததுக்கு வந்து வாஷிங் மிஷின்ல யாரும் மோஸ்ட்லி போடல. உள்ள இருக்க அந்த சேஃப்டி கார்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, ஆ ஹாய் மக்களே! திஸ் இஸ் கே. உங்கள் மிஸ்டர் கே. வீட்ல வந்து தண்ணிய ஊத்தி, அதில வந்து லிக்விட வந்து சர்ஃப் லிக்விட ஊத்திட்டு, அதுக்கப்புறம் அதில கொஞ்ச நேரம் ஊற வச்சு, டிட்டர்ஜென்ட் சோப்ப போட்டு லைட்டா கையிலேயே தான் வாஷ் பண்ணாங்க. ஸோ நானும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். அதுவே ஓகே. ஏன்னா பிரஷ்லாம் போட்டா ரொம்ப ரப் பண்ணோன்னா, அப்புறம் மொத்தம் அந்த பிச்சுட்டு வந்துரும். அந்த ரிஃப்ளெக்டர்ஸ் அந்த இதெல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பிச்சுட்டு வந்துரும். அந்த கிளாத்தும் வந்து அந்த மாரி பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். நான் அதில போட்டிருந்ததில பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷின்லலாம் போடக்கூடாது அப்படின்ற மாரி ஜென்டிலா ரப் பண்ணணும் அப்படின்ற மாரி தான் போட்டிருந்துச்சு. அதே மாரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ வேற ஏதாச்சும் மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. நான் ரைடிங் ஜாக்கெட்டே இதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன். அதனால எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சா மாரி யூடியூப பார்த்து ஓரளவுக்கு அப்படியே பண்ணியிருக்கேன். ஸோ பக்காவா இருக்கு. மக்களே அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. அப்புறம் பெல் ஐக்கானையும் டிங்ன்னு தட்டிடுங்க.